அவசரமாக டெல்லி புறப்பட்டு போன அண்ணாமலை பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது கையெழுத்து கும்பிட்டு எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு 2 நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி செய்த அதே வேலையை செய்திருக்கிறார் அண்ணாமலை. அமித்ஷா வாய் பூட்டு போட்டிருக்கிறாரா? அதற்கான சிம்பாலிக்கான விவகாரம் தான் அண்ணாமலையினுடைய இந்த புதிய போசா அப்படிங்கிறது ஒரு பக்கம். அமித்ஷா என்ன கட்டளையிட போகிறார்? உடனடியாக தலைவர் பதவியை விட்டு விலக வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதா, அல்லது அதிமுகவை அரவணைத்து போக வேண்டும் என்கிற உத்தரவு வரப்போகிறதா? தமிழ்நாட்டில் இனிமே பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதுக்கான களத்தை தயார்படுத்துவதற்கான உத்தரவுகளோடு வரப்போகிறதா, அல்லது அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணுவதற்கான விஷயங்களா என்கிற முக்கியமான கேள்வி. இதனோடு சேர்த்து அமித்ஷா அவர்களை தாண்டி மற்ற தலைவர்களையும் சந்தித்து சில ஆலோசனைகளை பெற இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. டெல்லியில் அண்ணாமலை குறித்து பேச ஆரம்பித்தால் அது நீங்கள் அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் எடப்பாடி பழனிசாமி. என்ன நடக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி குறித்த உரையாடலில் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. அதிமுக பாஜக கூட்டணி ஏறத்தாழ உறுதியாயிடுச்சு, கண்டிப்பாக அவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் இருந்து எல்லா பக்கமும் அதுதான் அப்படியான செய்திகள் ஒரு கட்டமைப்பு உருவாகி கொண்டே இருக்கிறது. 2 பக்கமுமே மறுக்கலை. நம்ம ஆமாம் இன்றைக்கி வந்தால் என்ன தப்புங்கிற இடத்துக்கு இப்போ அது நகர தொடங்கி இருக்கிறது. இந்த சூழலில் தான் அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணப்படுகிறார். நேற்று இரவே போவார்னாங்க, அவர் இன்றைக்கு காலையில் கிளம்பி போகிறாரு. அவர் ப்ரெஸ்ஸை இங்கேயும் ரொம்ப பெருசாக ப்ரீஃப் பண்ணிக்கல. நீங்கள் அங்கே இறங்கி போகக்கூடிய அந்த வீடியோ ஃபுட்டேஜை பாருங்கள். அண்ணாமலை வர்றவர் திடீர்னு மாஸ்க் போட்டிருக்காரு, கருப்பு கலரில் ஒரு மாஸ்க்கு. என்ன கலர்னாலும் பயன்படுத்தலாம், அது பிரச்சனை இல்லை. ஒருவேளை அடையாள தவிர்ப்புக்காகவா, அல்லது எதுவும் பேசக்கூடாது, நீங்கள் எதுவும் வாய் பூட்டு சட்டம்னு முன்னாடி சுதந்திர காலத்தில் சொல்லுவாங்க, பிரிட்டிஷ்காரர்கள் பேசுவதற்கு தடை போட்ட காலகட்டம் உண்டு. அந்த மாதிரி அண்ணாமலைக்கு வாய் பூட்டு சட்டம் போட்டு டெல்லி உத்தரவிட்டிருக்கிறதா, எதை பற்றியும் நீங்கள் பேசக்கூடாது. அதன் காரணமாக அது அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் கையெடுத்து கும்பிட்டு வேண்டாம் இருக்கட்டும், நாளைக்கு நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக நியூஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அப்போ அப்படியே ஒரு நிமிஷம் கட் பண்ணோம்னா இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில் போகும்போதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தெரிவிக்கல அவர் போகிறார் இந்த டைம்னு தெரிஞ்சிருந்தால் வழி அனுப்ப ஒரு பெரிய படையே வந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் பல மூத்த முன்னாள் அமைச்சர்களுக்கே முக்கிய தலைவர்களுக்கே தெரியாது அப்படின்லாம் அது அன்றைக்கே பேச பொருளாச்சு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொன்ன பிறகு தான் என்ன எடப்பாடி டெல்லி போயிட்டாரா அப்படின்னு அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் எம்எல்ஏக்களே அப்படி பார்த்துக்கிட்டாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அண்ணாமலை ஆக்சுவலாக அவருக்கு அந்த ஜெட் பிரிவு பாதுகாப்பு இருக்கிறதுனால ஒரு டீம் வருதுங்கிறதுனால அவர் ஃபோக்கஸ் தெரிஞ்சிடும். நேற்று நைட்டே கசிஞ்சிருச்சு. அண்ணாமலை இங்கேயும் ப்ரெஸ் மீட் கொடுக்கலாங்க, இறங்கி போகும்பொழுது மறுத்துட்டு வண்டி ஏறிடுறார் அப்படிங்கிறது தான் திரும்ப வைரலாக போயிருக்கிறது. அப்போ இது சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, எடப்பாடி அவர்களுக்கு என்ன, அதையே ஏன் இவர் திரும்ப பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்படின்னா முடிச்சுட்டு வரும்போது என்ன பேசுவார் அப்படின்னு நம்ம இப்போயே கெஸ் பண்ணிடலாம். நான் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எடப்பாடி சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் இருமொழி கொள்கையினார், மும்மொழி கொள்கையை கட்டாயம் அமல்படுத்தணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். டீலிமிட்டேஷன் குறித்து நாங்கள் அவங்களுடைய பரப்புரையை முறியடிப்போம் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். என்இபி தொடர்பாக அமல்படுத்தியே தீரணும் அப்படின்னு நான் அமித்ஷாஜி அவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன். இதை தாண்டி திமுகவை திட்டுற விஷயங்களை 2 பேரும் ஒரே மாதிரியான விஷயங்களை எடப்பாடி அவர்கள் சொன்னதை கூட அண்ணாமலை அவர்களும் சொல்லலாம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் இதற்கு முன்பாக அமித்ஷா அவர்களை சந்தித்த போது சில விஷயங்கள் பேசினார்கள். அதில் முக்கியமாக பெயர்கள் அடிபட்டது பார்த்தா, 1 ஓ பன்னீர்செல்வம், 2வது அண்ணாமலை என்கிற 2 பேர் அடிபட்டதுன்னு அப்போவே செய்திகள் வந்தது. ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கேயே திட்டவட்டமாக சொல்லிட்டதாகவும், நீங்கள் உங்கள் கூட வர வச்சுக்குவாங்க, ஒரு சீட்டை கூட கொடுத்துக்குங்க, கூட்டணின்னு சேர்த்து உங்கள் கணக்கில் கூட கொடுத்துக்குங்க, கட்சிக்குள்ளே சேர்க்க சொல்லாதீங்க அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கள் மறுத்ததாக ஒரு செய்தி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஓபிஎஸும் இபிஎஸ்க்கும் நடுவில் நடக்கிற வார்த்தை போகிற பார்த்தாலே நமக்கு அது அப்படிதானோ அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இவர் சொல்கிறாரு, அவர் இந்த இயக்கத்தை எதிரிகளிடம் அடமானம் வைத்தவர்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இவர் சொல்கிறாரு. தர்ம யுத்தம் யார் சொல்லி நடத்தப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். துக்ளக்கினுடைய ஆசிரியர் குருமூர்த்தி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவரே சொல்லியிருக்காரு. குருமூர்த்தி யார் சொல்லி செஞ்சார் அப்படின்னா பாஜக சொல்லி தான் ஆப்வியஸாக செஞ்சார். அதாவது எந்த அமித்ஷா மோடி அவர்கள் சொல்லி
பாஜக பின்னாடி இருந்து தர்ம யுத்தம் நடந்ததோ அவங்கக்கிட்ட, அவங்க எதிரிகள் அவங்கக்கிட்ட கட்சியாக ஓபிஎஸ் அடமானம் வைக்கிறார் அப்படின்னா, இப்போ முந்தானேத்து நீங்கள் கிளம்பி போய் பார்த்தீங்களே, அவர் யார்? இவர் வேற அமித்ஷாவா? இவர் நண்பரான அதிமுகவினுடைய மீது அன்பு செலுத்தும் அமித்ஷா அன்னைக்கு கட்சியை உடைச்சது, தர்ம யுத்தம் கொண்டு வந்து அப்படிங்கிறது துரோகியா அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்போ அந்த இடத்துல தான் எங்கே ஒரு இதை அக்கண்ணா வைக்கிறார் அப்படின்னா, கட்சி அடமானம் வைக்கிறது அப்படின்னா, ஒருவேளை இன்றைக்கி டிடிவி தினகரனோ அல்லது சசிகலா அவர்களோட அவர் ஒரு இணக்கமாக இருக்கிறது சொல்ல வராராங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் அது கட்சி அடமானம் வச்சு தான் ஆக முடியாது. ஏன்னா இரட்டை தலைமையாக இருக்கும்போது ஒரு நாளும் டிடிவியை உள்ளே சேர்த்துக்கணுன்னோ அல்லது சசிகலா அவர்களை உள்ளே சேர்க்கணும் அப்படின்னோ பன்னீர்செல்வம் வெளிப்படையாக பொது வெளியில் எங்கேயும் பேசுனதில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இதுவே அடிப்படையில் இருக்குது. அதுக்கு பதிலுக்கு ஓபிஎஸ் அவருடைய இயல்புக்கு மீறி அவர் சொல்கிறாரு, அவர் அவமானப்படாமல் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னுங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறாரு. ஆக்சுவலாக அது கிட்டத்தட்ட மிரட்டல் மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா அவர் ரொம்ப பெரிய அவமானங்களை சந்தித்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மரியாதையாக அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும்னா இது மிகப்பெரிய மிரட்டலாக இருக்கிறது. அப்போ எதை நோக்கி இது நகருது அப்படிங்கிற இந்த ஓபிஎஸ் டிபேட்டை நம்ம ஒரு பக்கம் ஹோல்டு பண்ணோன்னா, இன்னொரு பேர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையினால தான் கூட்டணி உடைஞ்சுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு, அவர் அப்படியே தொடரும் போது ஸ்டேட்டஸ்க்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அவருக்கும் எனக்கும், அதாவது என்னோடய வெயிட்டேஜை குறைச்சிரும், அதனால் நீங்கள் அவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை போடணும்னு ஒரு விஷயத்தை அதிமுக தரப்பு சொன்னதாகவும் அதை பரிசீலிப்பதாக அமித்ஷா சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. இதை அப்படியே ஹோல்டு பண்ணோன்னா, கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு நியூஸு வளைச்சி வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது பல பேர் என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை பாருங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட என்ன பேசியிருக்காரு அப்படின்லாம் அந்த செய்திகள்லாம் போடுறாங்க. நம்ம பார்க்குறோம், அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன், பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை ஆவேசம் அப்படின்னு பார்த்துட்டு சென்னை மார்ச் 18 இருக்கு. என்னங்க 9 நாளைக்கு முன்னாடி தான் அண்ணாமலை பேசியிருக்காருன்னா அதான் கிடையாது. இது 2 வருஷம் பழைய நியூஸ். ஏன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கர்நாடகா தேர்தல் சம்மந்தமாலாம் அதில் இருக்குது. கர்நாடகாவில் பாஜக தேர்தல் என்ன ஆட்சியை பறி கொடுத்தது 2023. ஸோ இது அந்த காலத்திய பேப்பரு. பட் மார்ச் மாதங்கிறதுனால இன்றைக்கி தான் பேசினார்னு இதை கிளப்பி விட்டுருக்காங்க. பட் இதை போட்டுட்டு இதில் இருக்க கண்டென்ட்டு அன்றைக்கி ரிப்போர்ட் ஆச்சு. அவர் மறுக்கலை. அண்ணாமலை அவர்கள் 2 ஆண்டுகளாக இது ஃபேக் நியூஸ்னோ இல்லை அப்படி நான் பேசலனோ மறுக்கலை. அப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சா ராஜினாமா செஞ்சிருவேன் அண்ணாமலை பேசியிருக்காரானா பேசியிருக்கார். இப்போ இதை எடுத்து போட்டு அண்ணாமலை இப்போ ராஜினாமா பண்ணுறதுக்காக போயிருக்காரா அப்படின்னு ஒரு தரப்பு அதை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாவற்றையும் தாண்டி அமித்ஷா அவர்கள் பரிசீலிக்கிறேன்னு தான் சொன்னார். பரிசீலித்தல்னால் என்னென்னா, இப்போ அண்ணாமலையை நீங்கள் ஒரு இது பண்ணி ஒரு பிளானோட தான் உள்ளே இறக்கிருக்கீங்க. அப்படி இறக்கும்போது அண்ணாமலை ஒரு வெயிட்டேஜாக கடந்த காலத்தில் இருந்த எல்லா தலைவர்களோடும் கம்பேரிட்டிவ்லி ஒரு பெர்ஃபார்மன்ஸாக அவர் காட்டியிருக்காரு. அது வாக்கு சதவீதமாகலாம், கூட்டம் கூட்டுவதாகலாம், ஏதோ ஒரு வகையில் பண்ணி கட்சியை அலைவாக டிபேட்டுக்குள்ளேயே வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வார் ரூம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆட்டும் எல்லாம் பண்ணியிருக்காரு. அது பிஜேபியினுடைய அளவுகோல் படி இது வரைக்கும் யாரும் பண்ணாதது. ஸோ அண்ணாமலை அவங்க விட மாட்டாங்க. என்னென்னா முக்கியத்துவத்தை குறைப்பது, அதாவது அல்லது ஏடிஎம்கேவை டைரெக்டாக அண்ணாமலை டீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அவருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக வருவதற்காக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் அவருடைய பதவியை பறிப்பது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா நாளைக்கு ஒருவேளை சேர்ந்து ஜெயிக்கவே செஞ்சாலும் ஆட்சி பிடிக்காமல் போகலாம். ஏடிஎம்கேவை சிரிச்சிட்டு பிஜேபி அந்த இடத்துல வரணும். அதுக்கு அண்ணாமலை போன்ற ஒரு நபர் தேவை அப்படின்னு பாஜக நினைக்கிறது. லாங் ரன்னுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா பதவியை உடனே பறிப்பது என்பது வாய்ப்பில்லை. என்ன பேசுவாங்க அப்படின்னா, கூட்டணி சார்ந்துன்னுட்டு இந்த மையக்குழு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. நயினார் நாகேந்திரன் அல்லது வானதி சீனிவாசன் ஆகிய 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தலைமையில் ஒரு குழு அமைச்சா பிஜேபி ஏடிஎம்கேவோட அந்த கான்வர்சேஷனுங்கிறது சீட்டு பங்கீடாகட்டும் மற்ற இதாகட்டும் இதுக்காகவே கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் பேசுறதுக்குன்னு ஒரு குழுவை போட்டுவிட்டு அவங்கள டெலிகேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. இந்த கூட்டணி அதை சார்ந்த விஷயங்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்களை பிஜேபிக்கு மாநில தலைமைக்கு கம்யூனிகேட் பண்ணி அங்கே நீங்கள் ரெடி ஆகிக்கோன்னு சொல்வது தான் மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதில் என்னென்னா, இதுக்கப்புறம் அதிமுகவை கடுமையாக நீங்கள் விமர்சிக்கக்கூடாது, அதிமுகவோட எந்த விதமான மோதல் போக்கையும் கடைபிடிக்கக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்றைக்கி அவர்
அமித்ஷா மூலமாக கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ரெண்டாவது, இணக்கமாக போங்க அதிமுக கூட. இணக்கம் அப்படின்னம்னா வெறுமனே நீங்கள் உங்களை மாற்றி மாற்றி பாராட்டிக்கிறதுங்கிறத தாண்டி நிகழ்ச்சிகள் ஆர்கனைஸ் பண்ணி அதில் ஒன்றா சேர்றது. இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலை எண்மண் மக்கள்னு ஒரு யாத்திரை தொடங்கினார். அதுக்கு இஃப் ஐம் நாட் ராங் அதிமுகவிலேருந்து உதயகுமார், ஆர்பி உதயகுமார் அவர்கள் அனுப்பி வச்சார். இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் பேசுனதை கேட்டிங்களா? அவர் சொல்கிறார், இந்தியாவின் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி, இந்தியாவின் இரும்பு மனிதர் நம்முடைய அமித்ஷா அவர்கள், இன்னும் போனால் அடுத்து வாழும் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு அவருக்கு அவார்டே கொடுத்துருவாங்க. வல்லபாய் பட்டேலின் மறு உருவம் அப்படின்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ அது ஏடிஎம்கே வந்து தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவை பிஜேபி கூட்டத்துக்கு அனுப்பிச்சு. இப்போ இஃப்தார்னு போட்டியிருந்த எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டார்ல. இந்த பக்கம் டிடிவி, அந்த பக்கம் ஓபிஎஸ், இந்த பக்கம் ஜான் பாண்டியன், அதே போல் ஏசி சண்முகம் அவர்களாகட்டும் அல்லது ரவி பாரியந்தர் ஆகட்டும், அவங்க டீம் எல்லாம் அப்படியே உட்காந்துருந்தாங்க. திருமாரஞ்சி வரைக்கும் அதில் ஒன்றா உட்காந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் ஒன்றா கலந்துக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு, திமுகவுக்கு எதிரான போராட்டங்களை ஒருங்கிணைந்து செய்வது, அதிமுக பாஜகவும் சேர்ந்து போராட்டத்தை அறிவிப்பது. உதாரணத்துக்கு இப்போ டாஸ்மாக் விவகாரத்தை கையில் எடுத்துகிட்டு ஒரு போராட்டத்தை அறிவிக்கலாம். சாட்டல் அடிக்கிற போராட்டத்தெல்லாம் எடப்பாடி எங்கேஜ் பண்ண மாட்டார், அது தனி, அப்படி கொண்டு போகலாம். அல்லது போதைப்பொருள் நடமாட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணும்போது சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இதுக்கான இன்புட்ஸ் வந்து இன்றைக்கு டெல்லியிலிருந்து உத்தரவுகளாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற மற்றொரு செய்தி இருக்கிறது. ஸோ இதில் எடப்பாடி அவர்கள்ட்ட ஆக்சுவலாக இதையும் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் டெல்லி போயிட்டு வந்தீங்க, நீங்கள் அண்ணாமலையும் போயிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான காரணத்தை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது அண்ணாமலையை நீங்கள் அதை அவர்கிட்ட தாங்க கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு வகையில் பார்த்தா அது லாஜிக்கலி கரெக்டாக தானங்க இருக்குங்கிறது. இன்னொன்று, அண்ணாமலையை நான் டீல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் ஒளிந்திருப்பதாக நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் டீலிங் டைரெக்டாக அமித்ஷாஜிட்ட பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. ரெண்டாவது, அது அவருக்குமான செய்தி. ஆளை மாற்றி விடுங்க. ஆளை மாற்றுறதுன்னா டைரெக்டாக நீங்கள் அவர்கிட்ட பேசிக்க வேணாங்க, உங்களுக்கு நாங்கள் வேறு ஒரு இதை போடுறாங்க, ஐவர் அணி, மூன்று பேர் அணி, மத்திய குழு, கூட்டணி ஒருங்கிணைப்பு குழு, இப்படி ஏதாச்சும் போட்டு போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கு முடிவு செய்யப்பட போகிறது. இது போக அவர் வந்து டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி என்டிஏ கூட்டணியிலே இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட மீனவர்களை தாக்கி சிறைப்பட்டுச்சுட்டு கைது பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குன்றதுனால அதை கடுமையாக கண்டிச்சு இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு இது ஏற்பாடு செய்ய வேணும். இதில் வந்து அரசுகள் மெத்தன போக்கில் அல்லது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு அன்புமணி பேசியிருக்கார். அந்த மீனவர் தாக்குதல் சம்மந்தமாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்கார். ஸோ இது சம்மந்தமான ஒரு ரெப்ரசன்டேஷனை தமிழ்நாடு மீனவர்கள் சார்பில் நமக்கு என்ன கேள்வினா, கடந்த காலத்தில் இதே போல் மீனவ பிரதிநிதிகளை நான் கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் சிலர் அழைச்சிட்டு போய் டாக்டர் ஜெய்சங்கரை பார்த்தாரு. டாக்டர் ஜெய்சங்கரை பார்த்த பிறகும் கூட இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு காணப்படலை, அல்ல அது தொடர்கதையாக இருக்கிறது என்று சொன்னால் இது எதுக்கானது, போகிறதுலே இப்போ யூஸ் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் அந்த ஜோக்ஸை பட்டு ஜெய்சங்கர் அவர்களை பார்த்துட்டு, அதாவது இப்போ எடப்பாடி அவர்கள் சொன்னார் இல்லையா, அதே போல் நான் தமிழ்நாட்டு நலனுக்காக இதெல்லாம் கேட்க வந்தேன்னு அண்ணாமலை அவர்கள் மிக நிச்சயமாக நாளைக்கு ப்ரெஸ் மீட், அவராக ப்ரெஸ் மீட்னு கால்டு கொடுப்பாராங்கிற சந்தேகம் இருக்குது. பட் பைட்டு போட்டால் நின்று கொடுத்துட்டு போகிற அளவுக்கு அது இன்றைக்கி என்னென்ன இன்புட்ஸ் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா தமிழ்நாடு பாஜகவில் இப்போது இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்களுக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும். அது வானதி அவர்களாகட்டும், நயினார் அவர்களாகட்டும், காந்தி அவர்களாகட்டும், சரஸ்வதி அவர்களாகட்டும், டாக்டர் சரஸ்வதி, 4 பேருக்கும் ஒரு விஷயம் தெரியும். நம்ம திரும்ப எம்எல்ஏ ஆகணும்னா அதிமுக ஓட்டு நமக்கு வேணுங்கிறது அவங்க 4 பேருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவங்க அதிமுக கூட்டணி விரும்ப தான் செய்வாங்க. அண்ணாமலைக்கு என்னென்னா, நம்ம திரும்ப போய் நம்பர் 2 அவங்கக்கிட்ட எப்படி நிற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்குது. ஆனால் அவரே ஒரு வேளை திரும்ப ஜெயிக்கணும், அவர் திரும்ப எங்கே போட்டிடுறாரு அப்படிங்கிறது இருக்குது. அப்படி மறுபடியும் ஏற்கனவே போட்டிட்ட இடத்துலேயே அவர் போய் போட்டிடுறாரு அப்படின்னா, போன முறை திமுக தான் அங்கே அண்ணாமலை அவர்களை தோற்கடித்து வெற்றி பெற்றார்கள், இல்லைங்கன்னு நினைக்கிறேன். அவர் வெற்றி பெறுறாரு அப்படின்னா அரவக்குறிச்சியில் அது அப்போ அவர் அங்கே வேலை செய்கிறது பேக்கில் இருந்து செந்தில் பாலாஜினா, செந்தில் பாலாஜி மீதான வழக்குகளை துரிதப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் போகுமே தவிர, எப்படியாச்சும் உள்ளே போயிடணும் அப்படின்னா பிஜேபியில் அதிமுக கூட்டணிக்கு மிக பெருவாரியான ஆதரவு இருக்கிறது. தலைவராக இருக்கும் அண்ணாமலையிட்ட கருத்து மட்டும்தான் கேட்பாங்க, முடிவை அமித்ஷா அவர்கள் தான் எடுப்பாருங்கிறது அண்ணாமலைக்கும் தெரியும். அப்படின்றதுனால இன்றைக்கி கூடுதலாக ஒரு வேளை நிதியமைச்சர்லாம் நேரம் கொடுத்தாங்கன்னா பார்க்கலாம். இதுக்கு நேரத்தில் அங்கே வேற ஒருத்தர் அலைஞ்சு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அமித்ஷா அவர்களை சந்திச்சார், நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சார், இன்றைக்கி கேப் கிடச்சா பிரதமர் மோடியை கூட சந்திச்சுட்டு வர்றது போல் ஜி.கே. வாசன் அவர்கள் அங்கே ரிப்பீட்டடாக பல பேரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இதை ஜெல் பண்ணுறேன் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இந்த கூட்டணிக்காக உழைக்கிறாருன்னா அண்ணனை துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்லாம் சீரியஸாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பலருக்கும் பல
பல விதமான கனவுகள் இருக்கிறது. எடப்பாடி முதலமைச்சர் அண்ணாமலை துணை முதல்வரா அல்லது அண்ணாமலை தொடரப் போகிறாரா, இதை எப்படி கொண்டு போக போகிறாங்க, இதனுடைய ஷேப்ஸ் என்னங்கிறதெல்லாம் நமக்கு அண்ணாமலை அவர்களே இன்னைக்கு அல்லது நாளை மாலைக்குள்ளே எப்படியும் ஒரு கால்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருவாரு. அதுக்கு பிறகு 2 பேரும் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கிறதுலேருந்து ஒரு விரிவான விஷயத்துக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ அதனோட அப்டேட்ஸோட அடுத்தடுத்த நிலைகளை சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.